பொதுவா கருவேப்பிலை எவ்வளோ நல்லது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். கருவேப்பிலை ஜூஸ் அண்ட் கருவேப்பிலை கீர். நம்ம வீடுகள்ல கருவேப்பிலை இல்லாத சமையலே இருக்காது. ஆனா கருவேப்பிலை மரத்துல வர காயை யாரும் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட கருவேப்பிலை மரத்துல வர காயை எப்படி ஊறுகாய் செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே ஆரோக்கியமானது, சிம்பிளா செய்யக்கூடியது, அதே நேரத்துல சுவை மிகுந்ததும் கூட. இப்போ இந்த கருவேப்பிலை காய் ஊறுகாயை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். நான் உங்க லக்ஷு, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். கருவேப்பிலை காய் ஊறுகாய்க்கு தேவையான கருவேப்பிலை காயை பறித்து வச்சுருக்கேன். நான் இலைகளும் சேர்த்து பறிச்சிருக்கேன். நான் இலை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அதை பறிச்சிருக்கேன். நீங்கள் காய் மட்டும் தனியாக கூட பறிச்சிக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்துருக்கிற கருவேப்பிலை இலையும் காயும் இந்த மாதிரி கழுவி கொஞ்சம் நேரம் அதை காய வச்சுக்கோங்க. இப்போ காயை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி காய்களை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவு கருவேப்பிலை காயிலையும் இருக்கு. கம்மங்கஞ்சிக்கு, கேப்பக்கூழுக்கு, தயிர் சாதத்துக்கு, இது மூணுக்குமே இந்த கருவேப்பிலை காய் ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை லெமன் சேர்த்து தான் பண்ண போகிறோம். கருவேப்பிலை பொதுவாகவே உங்களுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கருவேப்பிலை மரத்தில் வர்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக மட்டுமே இருக்குது. அதனால் அந்த காயையும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். கருவேப்பிலை காய் ஊறுகாய் போடும்போது இந்த மாதிரி சின்ன காயாக இருக்கும்போதே பறிச்சிருங்க. நான் இதில் காமிச்சிருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பறிக்கிறதுக்கு டைம் ஆனதுனால பெருசாகிடுச்சு. பெருசாக இருக்கிற காயில் போட்டிங்கன்னா உள்ள விதை இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன காய்னா அதை நீங்கள் உள்ள விதையே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக அதை பிச்சு போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு லெமன் எடுத்துக்கோங்க. லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த கருவேப்பிலை காய் முங்குற அளவுக்கு அந்த ஜூஸ் இருக்கணும். அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது காரப்பொடியையும் உப்பையும் அந்த எலுமிச்சை சாறு கூட நல்லா கலந்துக்கோங்க. அந்த எலுமிச்சை சாறை கருவேப்பிலை காயில் முங்குற அளவுக்கு விட்டுக்கோங்க. கருவேப்பிலை காயை நல்லா அதில் கலந்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த சாறுலேயே ஒரு நாள் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் சாப்பிடலாம். கருவேப்பிலையில் என்ன சுவை இருக்குமோ அதே சேம் சுவை தான் இந்த கருவேப்பிலை காயிலையும் இருக்கும். கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய் இது. 3 நாள் ஊறின கருவேப்பிலை காய் ஊறுகாய். ஊறுகாய் போட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. அப்போ தான் லெமன், காரம், உப்பு எல்லாம் அந்த கருவேப்பிலை காய்க்குள்ளே பிடிச்சிருக்கும். இது 3 நாள் ஊறினதுக்கப்புறம் உள்ள கலர். நீங்கள் நிறைய நாள் ஊற வைக்க வைக்க அது டேஸ்ட் ஜாஸ்தியாகும். ஆனால் அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை காலி பண்ணிடுங்க.
ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய கருவேப்பிலை காய் ஊறுகாய் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்ல. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய், அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.